கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு மதியான வேலையில ஒரு வயசானவர் மதியான சாப்பாட்டுக்காக ஹோட்டல் போயிருந்தாங்க. அந்த சப்ளையர் கிட்ட சாப்பாடு எவ்வளோப்பான்னு கேட்டாங்க. அந்த சப்ளையர் சொன்னாங்க 50 ரூபான்ட்டு. உடனே அந்த வயசானவர் அவருடைய பாக்கெட்ல உள்ள காசை எண்ணி பார்த்தாங்க. அந்த சப்ளையர் கிட்ட 50 ரூபாய்க்கு கீழே ஏதாவது சாப்பாடு இருக்காப்பான்னு கேட்டாங்க. அந்த சப்ளையர் சொன்னாங்க 45 ரூபாய்க்கு இருக்கு சார், ஆனா அதுல தயிர் இருக்காதுன்னு சொன்னாங்க. உடனே இந்த வயசானவரும் ஓகே பரவாயில்லன்னாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த சப்ளையர் கிட்ட 50 ரூபாய் கொடுத்தாங்க. சப்ளையர் சொன்னாங்க அதான் 50 ரூபாய் வச்சிருக்கீங்கல்ல சார், பிறகு தயிரோட நீங்க சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, என்ன கவனிச்சு உனக்கு காசு கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்னாங்க. உலகம் சொல்லுது தனக்கு மிஞ்சுதான் தானம், ஆனா வேதம் தன்னுடைய குறைவின் மத்தியிலும் கொடுத்தவங்கள கோடிட்டு காமிக்குது. ஆனா நம்ம எப்படி நம்மளுக்கு மீதியா இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்குறோமா? நம்ம தேவையின் மத்தியிலும் மித்தவங்களுக்கு உதவுறோமா? உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு நாள் அப்பாவும் பொண்ணும் பட்டம் விட்டுட்டு இருந்தாங்களாம். அப்ப அப்பா மகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம், ஏமா இந்த நூலோட வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னாலாம், இந்த நூல் தான்ப்பா இந்த பட்டத்தோட சுதந்திரத்தையே தடுத்துட்டு இருக்கு அப்படின்னு. உடனே அப்பா சொன்னாராம், இல்லம்மா இந்த நூல் தான் அந்த பட்டத்தை பறக்க வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு சிசர் எடுத்து கட் பண்ணி விட்டாராம். ஆரம்பத்துல அந்த பட்டம் தாறுமாறா மேல பறந்து போய் கொஞ்சம் தூரம் போய் கீழே விழுந்துருச்சு. இதே போலதாங்க நம்மளுடைய பெத்தவங்களோட கண்டிப்பும் கூட. அது நம்மளை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கதாகவும் அதுல இருந்து அத்துட்டு போறதுதான் நம்மளோட சுதந்திரம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த சுதந்திரம்ன்றது ரொம்ப தற்காலிகமானது. நம்ம மனம் போன போக்குல வாழ்றதுதான் நம்மளோட சுதந்திரம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த பட்டம் மாதிரி சீக்கிரமா கீழே விழுந்துருவோங்க. வேதம் இதை குறிச்சு என்ன சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 1:8 என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படின்னு. நீங்களும் அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்துவாரு. நீங்கள் ஒருவர் அன்பாய் இருங்கள். யோவான் 13:34. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பெரில். நான் 5th படிக்கிறேன். நான் இப்போ ஒரு பாட்டு பாடட்டுமா? குருவிய பாரு, அது சந்தோஷமா ஆடுது பாரு. குருவிய பாரு, அது சந்தோஷமா ஆடுது பாரு. விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியத்தை சேர்ப்பதில்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கர்த்தரையே நம்பது பாரு. விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியத்தை சேர்ப்பதில்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கர்த்தரையே நம்பது பாரு. குருவிய பாரு, அது சந்தோஷமா ஆடுது பாரு. இயேசுவின் செல்லங்கள். இயேசுவின் செல்லங்கள். வாழ்க வெறுங்கடம், அன்பெல்லாம் வாழ்க வெங்காயம். வெறுங்கடத்தை உருட்டி ஊட்டா கடை கடை சுத்த வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லையா. வெறுங்கடத்தை உருட்டி
கடகடன்னு சத்தம் கேட்கும் வெங்காயத்தை உரிச்சு பார் ஒண்ணுமே இல்லை ஐயா ஏசி இல்லா வாழ்க்கை பொண்ணாக்கும் அவர் வாழ்த்தபடி வாழ்ந்தா பொண்ணாக்கும் ஏசி இல்லா வாழ்க்கை மண்ணாக்கும் அவர் வாழ்த்தபடி வாழ்ந்தா பொண்ணாக்கும் அன்பில்லா வாழ்க்கை வெறுங்கடம் அன்பில்லா வாழ்க்கை வெங்காயம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் வருங்க. சுவிசேஷ புஸ்தகத்தை மாசம் மாசம் வாசிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய இருதயத்தை நமக்கு கண்ணாடி போல காண்பிக்கிறது. என்னோடு கூட வருகிற அந்த இயேசுவை என்ன செய்ய முடியும், என்ன அற்புதங்களை செய்ய முடியும் என்ற கேள்விக்கு அது பதிலாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். உங்களுக்காக நீங்கள் அனுப்பி வைக்கிற ஜெப குறிப்புகளுக்காக குழுவாக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அநேக பெற்றோர்கள் தங்களுடைய சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக ஜெப திட்டத்தில் இணைத்துள்ளீர்கள். அவர்களுக்காக நாங்கள் கருத்தாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொள்ளுகிற அநேக பெற்றோர்கள் இருப்பீர்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகளையும் கண்மணி பிள்ளைகளை இயேசுவுக்காக இந்த ஜெப திட்டத்தில் இணைத்து விடலாம். அவர்களுக்காக, அவருடைய எதிர்காலங்களுக்காக அவளை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும்படி, அவங்களை பரிசுத்தமாக ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும்படி, அவங்களுடைய எதிர்காலத்தில் யோசேப்பு போன்று, எஸ்தரை போன்று அவளை ஆண்டவர் உயர்த்தும்படி நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். பாருங்கள், நாம் ஜெபிக்கும் போது உங்களுடைய சிறுபிள்ளைகளை, வாலிபர்களை சுற்றிலும் ஒரு வேலி அடைக்கிறார், ஒரு அக்கினி வேலி அடைக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜெபம் என்கிற அந்த வேலையினாலே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். பாருங்கள், நான் ஒரு முறை சோர்ந்து போய் ஊழியத்தை செய்ய மனதில்லாதபடி அநேக கேள்விகளோடு, பிரச்சனைகளோடு, கண்ணீரோடு கூட இருந்தேன். ஜெப வாழ்க்கையிலே மிகுந்த குறைவுகள், வேத வாசிப்பிலே குறைவு, ஊழியம் செய்யவா வேண்டான்னு சொல்லி ஒரு பின்மாற்ற நிலைமையிலே நான் இருந்தபோது, ஒருவேளை நான் அவ்வளவுதான், நான் விழுந்து விடுவேனோ என்று யோசித்த போது ஆண்டவர் என் கண்களினால் ஒரு தரிசனத்தை காணும்படி செய்தார். அந்த தரிசனத்தில் என்னை சுற்றிலும் அநேக பிசாசுகள் கொடிய ஆயுதங்களோடு கூட என்னை விழச் செய்யும்படி, என்னை அழிக்கும்படி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை வந்த உடனே அவர்களால் என் அருகிலே வர முடியவில்லை. நான் இனி அவ்வளவுதான், இவ்வளோ கொடூரமான நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பிசாசுகளை பார்க்கிறேன், என்னை தாக்க வருகிறார்கள், இனி அவ்வளவுதான், இனி நாம் மேடேறவே முடியாது என்று சொல்லி அந்த தரிசனத்தில் நான் கலங்கி கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின்பாக அதெல்லாம் அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன என்று பார்த்தால், அங்கு ஒரு தாயார் எனக்காக பேர் சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற காட்சியை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பெரிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? ஒருவர் எனக்காக ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நம்ம எல்லைகளை பாதுகாக்கிறார், நம்மளை சுற்றி வேலி அடைக்கிறார். யோபையும் மித்தமாக அவனோட குறி எல்லாவற்றையும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. பிசாசால் அங்கு நெருங்க முடியாது. அன்பு பெற்றோர்களை, இது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தருணம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பிள்ளைகள், இந்த கண்மணி பிள்ளைகளை இயேசுவுக்காக ஜெபத்திட்டத்தில் இணைத்து விடுவீர்கள். ஆனால் நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எப்படியாவது வருகிற காலங்களில் நம்முடைய அடுத்த சந்ததிகளை கொண்டு தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். எப்பொழுதுமே ஏன் உங்கள் பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஜெபத்திட்டத்தில் இணைத்து கருத்தாய் ஜெபிக்க வேண்டும்? உங்கள் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் போதே உங்கள் பிள்ளைகளை கொண்டு ஒரு பெரிய ஒரு தேவ திட்டத்தை முன்முறைக்கிறார். யோசேப்பு சிறு பையனா இருக்கும்போது அவனை தேசத்தின் அதிகாரியாக நான் மாற்றப் போகிறேன், பல லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றப் போகிறேன் என்று தரிசனம் கொடுக்கிறார் யோசேப்பிற்கு. பாத்தீங்களா? அப்போ உங்கள் பிள்ளைகளை, ஒருவேளை நம் பிள்ளைகளை ஆண்டவர் முன்குறித்து பெரிய லட்சங்களுக்கு ஆசீர்வாதமான
ஒரு பாத்திரமாக ஒன்று முன்வைக்கிறார். அதை நிறைவேறுவதற்காக நம்முடைய ஜெபங்கள் தேவை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பாருங்கள், இந்த வேதாகமம் என்பது என்ன? வேதாகமத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் அநேக பயத்தோடு, கேள்விகளோடு, தடுமாற்றத்தோடு, கலக்கத்தோடு இந்த வேதாகமத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் சோர்ந்து போன என்னை தட்டி எழுப்புகிறது. அதுல உயிருள்ள வார்த்தைகள்ங்க. நான் எப்பொழுதுமே ஒரு வசனத்தை நான் சுட்டி காண்பிப்பது உண்டு. நீதிமொழிகள் 4:20, 21, 22. என் மகனின் வார்த்தைகளுக்கு அவனி செவிசாய், உன் கண்களை விட்டு நீங்காதிருப்பதாக இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்முடைய கைகளை கொடுத்திருக்கிற அந்த வேதாகம் புஸ்தகத்தில் உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. இதை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது அது நம்மளை சோர்விலிருந்து மீட்கிறது, பய உணர்விலிருந்து நீக்கிறது, பலவீனத்திலிருந்து தூக்கி எடுக்கிறது. அதனால தான் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் மற்ற ஊழியக்காரர்கள், சக ஊழியர்கள் கற்றுக் கொடுக்கிறேன். எல்லாம் நான் பார்க்கிற பேசுகிற வாலிப சகோதர சகோதரிகளிடத்துல, சிறுவர்களிடத்துல எப்படியாவது நீ பைபிள் வாசிடணும், ஒரு கொஞ்ச நேரம் நீ ஜெபிச்சணுங்கிறத சொல்லி கொடுக்குறோம். ஒருவேளை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றோம், 3 நேரம் சாப்பிட்றோம். அது எதுக்கு? சரீரத்திற்காக, சொந்த சரீர பலனுக்காக, ஆவிக்குரிய உணவுக்காகத்தான் நாம் வேதத்தை வாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதுமே வேத வாசிப்பு என்பது கடமைக்காக வாசிக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா அது ஒரு வேலை மாதிரி, பைபிள் வாசிக்கணுமா, ஜெபம் பண்ணுமான்னு சொல்லி கடமைக்காக அது ஒரு வேலை மாதிரி அவங்க செய்வாங்க. இல்லைங்க, பிலிப்பியர் புஸ்தகத்துல பவுல் எழுதுகிறார், ஆசையாய் தொடர்கிறேன். அந்த ஆசை இருக்கணுங்க. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 28வது வருடத்துல இந்த ஊழியத்தை நான் செய்யும்படி காலெடுத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய முதல் நாளில் இருந்து ஆசை தாங்க. ஆசையாய் இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன், ஆசையாய் பிரசங்கிக்கிறேன். சரீர பலவீனங்கள் இருக்கதான் செய்கிறது. சில நேரங்கள் பேசி பேசி தொண்டையெல்லாம் புண்களாக இருக்கிறது. ஆனாலும் ஏசப்பா பத்தி பேசுறது எவ்வளவு பெரிய சந்தோஷங்க. பிரசங்கம் பண்ணுவது ஆசையாய், பிரசங்கம் பண்ணுவது சந்தோஷம். பைபிள் வாசிப்பது ஆசைய, என்ன அற்புதம் ஏசப்பா செஞ்சிருக்கிறார், எவ்வளவு உற்சாகங்க. அல்லேலூயா. அருமையான இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும்படி உங்களை பழக்க வையுங்கள். அது ஒரு அவசியமானது. அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பை நான் எப்படி பிரித்து கொள்வேன்? ஒரு நாளைக்கு ஒரு 5 சங்கீதங்கள் வாசிக்க நான் பிரயாசப்படுகிறேன். 5 சங்கீதம் ஒரு நாளைக்கு வாசித்தீங்கன்னா, 1ஆம் தேதியான 1லிருந்து 5 சங்கீதம் வரைக்கும், 2ஆம் தேதினா 6ஆம் சங்கீதத்திலிருந்து 10ஆம் வரைக்கும், 3வது நாள்னா 11லிருந்து 15 வரைக்கும், 5 வாசிங்க. என்னங்க வெட்டியா முடிக்க போறீங்க? ஒரு 5 அதிகாரத்தை வாசிக்க வேண்டியதானே. நீங்க 5 சங்கீதம் வாசித்தீங்கன்னா அப்படிதாங்க பூஸ்ட் கொடுத்து அப்படி எந்திரிச்சிருவீங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு காஃபி நிறைய பேருக்கு தேவை இருக்கு, சூடா. அதை விட சூடானது சங்கீத புஸ்தகங்கள். உன்னை தட்டி எழுப்பிடும், அந்த நாள் ஃபுல்லா ஒன்னும் உற்சாகமா வச்சிருக்கும். நீங்க ஒரு டீ காஃபி குடிச்சீங்கன்னா அது ஃபியூ மினிட்ஸ் தான் அது உங்களை உற்சாகப்படுத்தும். ஆனா வேத வசனம் உங்களை நாள் ஃபுல்லா உங்களுக்கு பூஸ்ட் கொடுக்கும், உங்களை பலன் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 5 சங்கீதம் வாசித்தீங்கன்னா அந்த மாசத்துக்குள்ள சங்கீத புஸ்தகங்களை எல்லாம் வாசித்து முடிச்சிடலாம். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள் வாசிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள் புஸ்தகம் வாசித்தீங்கன்னா, நான் சொல்லுவேன், கிராமத்துல உள்ளவங்க நீங்க உருட்டுருவீங்க. அல்லேலூயா. அதுல ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்மோடு கூட பேசும், நம்மளை உருவ குத்துகிறது, நம்மளை ஆண்டவருக்கு நேராக கூர்மைப்படுத்துகிறது. ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள், மாசத்துல ஒரு நீதிமொழி புஸ்தகம் ஃபுல்லா வாசிச்சிடலாம். அல்லேலூயா. இன்னும் நான் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஒரு வாரத்துக்கு ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிக்க பிரயாசப்படுகிறேன். முதல் வாரம் மத்தேயு ஃபுல்லா வாசிப்பேன், 2வது வாரம் மார்க் ஃபுல்லா, 3வது வாரம் லூக்கா ஃபுல்லா, 4வது வாரம் யோவான் ஃபுல்லா.
அல்லேலூயா. நீங்களும் பிரயாசப்படுங்க. இது மாசம் மாசம் இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் வருங்க. சுவிசேஷ புஸ்தகத்தை மாசம் மாசம் வாசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய இருதயத்தை நமக்கு கண்ணாடி போல காண்பிக்கிறது. என்னோடு கூட வருகிற அந்த இயேசுவை என்ன செய்ய முடியும், என்ன அற்புதங்களை செய்ய முடியும் என்ற கேள்விக்கு அது பதிலாக இருக்கும். அல்லேலூயா. அதற்கு பின்பாக நீங்கள் பழைய ஏற்பாட்டுல உங்களுக்கு விரும்புகிறபடி நீங்கள் வாசிக்கலாம். பாருங்கள், என்னுடைய வேதாகமத்தை வாசிக்கும் போது எனக்கு உற்சாகம் தருகிறது. இன்றைக்கு உங்களுக்காக செய்திக்காக நான் ஆயத்தப்படும் போது மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். பாருங்களேன், அதுல நான் எப்பொழுதுமே ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் போது இன்றைக்கு இயேசுவால், என்னோடு கூட இருக்கிற இயேசுவால் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும், அவரால் என்ன செய்ய முடியும் எனக்கு என்ற ஒரு கேள்வியோடு தான் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கிறேன். பாருங்க, 8ஆம் அதிகாரம் ஒரு நல்ல ஒரு எனக்கு உற்சாகத்தை கொடுக்கிற டானிக்குங்க. அல்லேலூயா. முதல்ல பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்குது, குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரிடத்திலே வருகிறான். அல்லேலூயா. அவன் சரீரம் எல்லாம் குஷ்டம். பாருங்க, அவனுடைய ஜெபம் என்பது ஒரு வரி ஜெபம் தான். ஆனால் அந்த ஜெபத்திலே எல்லாம் அடங்கி இருக்கிறது. கருத்து இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. அவ்வளவுதான். ஏசப்பா அற்புதம் செஞ்சுதான் ஆகணும், செயல்பட்டு தான் ஆகணும், தொட்டுதான் ஆகணும். அந்த வாசிக்கிறேன் மத்தேயு 8ஆம் அதிகாரம், நீங்க வாசி பாத்தீங்கன்னா 2ஆம் வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். என்ன ஜெபங்க, ஒரு வரி ஜெபங்க. உமக்கு சித்தம்னா என்ன தொடுங்க. இப்படி சொன்னா ஆண்டவர் தொடாம எப்படிங்க இருப்பாரு? அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தோடு கேட்கிற அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிறார். அவரை நீங்க நம்பணுங்க. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கணும். நீங்க குஷ்டரோகி ஆண்டவரிடத்துல வருகிறான். பாருங்க, முதல்ல ஆண்டவரை தேடணும். என்னோட சரீர வியாதிக்கு அவர்தான் சுகம் தர முடியும். முதல்ல உங்களுக்கு என்ன வரணும். என்ன வந்தா போதுமா? இப்ப சாப்பிடணும்னு சொல்லி என்ன வந்துட்டு சரி சாப்பிட போகணும்னு நினைச்சு என்ன வந்துட்டு சும்மாவே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு நிறையுமா? பிரயாசப்படணும். இல்ல, அந்த சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு போகணும், கேட்கணும், எல்லாம் நீங்க கொஞ்சம் வேலை பார்க்கணும். அல்லேலூயா. பாருங்க, அட்டை சோம்பேறிகள் இருந்தா எப்படிங்க? எனக்கு எப்பொழுதுமே ஒரு அசரியாங்கிற ஒரு தாத்தா சொல்லுவாரு, கிறிஸ்தவங்க நிறைய பேரு வாழைப்பழ சோம்பேறிகள் பாரு. உங்களுக்கு தெரியுமா வாழைப்பழ சோம்பேறி கதை தெரியுமா? ஒரு கிராமத்துல பெரிய ஒரு பஞ்சம் இருந்திருக்குது. அங்க சாப்பாடே கிடைக்கல, உணவு பஞ்சம், எல்லாரும் பட்னியா இருக்கிறாங்க ஒரு வாரமா. திடீர்னு ஒரு நற்செய்தி வந்திருக்குது. யாரோ ஒரு புண்ணியவான்கள் மந்தையில் பொது இடத்துல வாழைப்பழ சூறு போடுறாங்கன்னு சொல்லி ஒரு நற்செய்தி வந்திருக்குது. யாரெல்லாம் உங்களுக்கு சாப்பாடு வேணுமோ வாங்க, வாழைப்பழம் சூறு போடுறோன்னு சொல்லி. அந்த செய்தியை கேட்டு சும்மா இருப்பாங்களா? எல்லாரும் புடிங்க அடிச்சு ஓடுறாங்க. ஆனா என்ன போல ஒரு சோம்பேறி அங்க வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டே இருக்கான். ஒருத்தன் கேட்டிருக்கான், இலை நீ வரலையா? அங்க வாழைப்பழ சோறு வேணும், உனக்கு பசிக்கலையாடா? நமக்கு இன்னைக்கு தாண்டா நல்ல விஷயம் வந்திருக்கு, நல்ல செய்தி வந்திருக்கு, வாடா போவோன்னு இருக்கான். இல்ல, பசிக்குது, மயக்கமா வருது, என்னால தாங்க முடியல, ஆனா எனக்கு நீ ஒரு உதவி செய்வேன்னு கேட்டிருக்கேன். என்ன உதவி? அந்த வாழைப்பழம் உரிச்சு போடுறாங்களா உரிக்காம போடுறாங்களான்னு போய் பார்த்துட்டு வான்னு இருக்கான். ஏன்டா அப்படி கேட்குற? இல்லை, நான் இங்க இருந்து வரணும், வந்துருவேன், வாழைப்பழத்தை உரிக்காம போட்டாங்கன்னா கீழே குனியணும், அப்போ அதுக்கடுத்து 4 வாட்டி வாழைப்பழத்தை உரிக்கணும். இம்புட்டு பெரிய வேலை பாருங்க. இந்த கையில இருக்கிற இங்க இருக்கிற வாழைப்பழத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் வாயில வைக்கணும். அது எவ்வளோ கஷ்டங்க. அதான் அட்டை சோம்பேறிங்கிறது. நான் என்ன செய்வேன்னா, அப்படி இருப்பேனா, அப்படியே வாழைப்பழம் விழுந்துச்சுன்னா நான் முழங்கிட போறேன். இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் எனக்கு வேணும், ஆனா என்னால பிரயாசப்பட முடியாது. பாருங்கள், அவன் இயேசுவிடத்தில் ஓடி வருகிறான் தன்னுடைய அற்புதத்திற்காக. இயேசுவை சந்திக்க நேரம் பார்க்கிறான். அல்லேலூயா. ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவன் பயன்படுத்துகிறான். அன்பு சகோதரிய சகோதரியே, உங்களுக்கு தருணங்கள் எப்பொழுதும் கிடைக்கிறது. எப்பொழுதும் ஆண்டவர் அவைலபிளாக இருக்கிறார். உங்க மனசுல இந்த அற்புதத்தை ஏசப்பாட்டதான் வாங்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வரணும், ஒரு விருப்பம் வரணும்.
அதுக்கு நீங்க பிரயாசப்படணும், மெனக்கெடணும். அல்லேலூயா. அண்ணாள் குழந்தை வேணும்ட்டு அவ பாட்டுக்கு சாப்பிடாம இருக்கிறா, சஞ்சலப்படுறா, மிகுந்து அழுதுகிட்டே இருக்கிறா. என்ன பிரயோஜனங்க? நீங்க பிரயாசப்படவன்மா. அவள் புறப்பட்டு போய் அங்கு அழுது பொருதனை செய்து கண்ணீரோடு இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபிக்கிறாள், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார். அந்த குஷ்டரோகி தருணத்தை பயன்படுத்தி ஆண்டவரால் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறான். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. இந்த செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வரர், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம், கிறிஸ்தவங்க அல்லாதவங்களா இருக்கலாம், ஆண்டவர் இவங்களுக்கு தான் அற்புதம் செய்வேன், இவங்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னா கிடையாது. ஆண்டவர் கேட்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்வாருங்க. ஆமென். இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை, குஷ்டரோகி சம்பவத்தை வாசித்த உடனே என்ன உற்சாகப்படுத்து. ஐயோ, எங்க அப்பாவால ஒரே நிமிஷத்துல வியாதியை சுகப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க. நான் விடுவேனா? எனக்கு ஏதாவது தேவைன்னு ஆண்டவர் அந்த குஷ்டரோகிகளுக்கு அந்த அற்புதம் செஞ்சீங்களே, எனக்கு தாங்க அப்படி சொல்லவே இல்லைங்க. அன்பு சகோதரனே, இந்த ஏசப்பா தான் உன் பக்கத்துல இருக்க. நீங்க கேளுங்க, நானும் எனக்கு தேவையானதை இன்னைக்கு கேட்கிறேன், நீங்களும் கேளுங்க. காசா பணம் அங்க வாயாங்க விளைக்க போகுது. இப்ப அவன் ஜெபம் பண்ற ஜெபம் என்ன? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்றான். இது சொல்றதுக்கு என்னங்க? நிறைய பேருக்கு அதுக்கு நான் சொல்ல, அதெல்லாம் கிறிஸ்தவங்க சாமிகிட்ட நான் எதுக்கு சொல்ல, அவன் தான் சாமியா? என்னங்க இது? சொல்லி தொலைங்க, சொல்லி பாருங்களேங்க. இப்படி எல்லாம் நான் கிராமத்துல உள்ள பிள்ளைகள் சொல்லி கொடுக்குறேன். காசை பணமா வாய வலிக்க போது சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நீ பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு 4 வார்த்தையை சொல்லுங்க. என் பிள்ளைக்கு கடன் அடையணும், ஒருவேளை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழில் நல்லா வரணும், என் பிள்ளையோட எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், என் சரீரத்தில் இருக்கிற வியாதி சுகமாகணும், என் வீட்டுல இருக்கிற இந்த நபருக்குரிய இந்த வியாதி சுகமாகணும் சொல்லுங்க. ஏசப்பா ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. ஏசப்பா இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க. நான் தொடர்ந்து வாசித்தப்ப அடுத்த ஆள் பாருங்க, 100க்கு அதிபதினு ஒருத்தர் வர்றாரு. அவரு பாருங்க, தனக்காக ஏசப்பட்டவர் இல்லை, தன்னோடு இருக்கிற ஒரு வேலைக்காரனுக்காக ஏசப்பட்ட வர்றான். இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவங்க பயங்கரமா அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே என்னை எலியாவை போல மாற்றும், எலிசாவை போல மாற்றும். அதெல்லாம் விடுங்க. நம்ம எலியா போல மாறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் வருஷம் ஆகும். நம்ம உருப்படணும் இல்லைங்க. நம்ம சவால் விட்டு அக்னினால பதில் எடுக்கிறாப்புல நம்ம ஜெபத்துல வளர்ந்துருக்கிறோமா? அந்த அற்புதம் நம்மகிட்ட இருக்குதா? அந்த வரங்கள் இருக்குதா? அதெல்லாம் விடுங்க. அடுத்து கட்டாயம் எலியா போல அப்புறமேட்டு மாறும். முதல்லங்க இந்த 100க்கு அதிபதி போல நீங்க மாறுங்க. அல்லேலூயா. என் ஊழியக்காரங்கிட்ட சொல்றேன், முதல்ல 100க்கு அதிபதி மாதிரி மாறி தொலை. நீ முதல்ல அவனுக்கு இருக்கிற விசுவாசம் வர்றங்க. அவன் எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான், வேலைக்காரனுக்காக இயேசுவை பார்க்க வருகிறான், மெனக்கெடுக்கிறான், நேரம் எடுக்கிறான். ஆண்டவர் சொல்ற, நான் உன் வீட்டுக்கு வர்றேன்பாங்கிறார். உடனே நம்ம எல்லாம் வாங்கன்னு ஒரு பேனர் கட்டி பிளக்ஸ் வச்சு கூப்பிட்டு போயிருவோம். இவன் நினைச்சிடான், நீங்க ஒன்னும் வீட்டுக்குன்னா வர வேண்டாம், நீங்க சும்மா ஒத்த வார்த்தை எங்க இருந்து சொல்லுங்க ஏசப்பாங்கிறான். என்ன விசுவாசம்! ஆண்டவர் ஆச்சரியப்படுறாருங்க. அன்பு இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சோரி, என்றைக்காவது ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தி இருக்கீர்களா? உங்க ஜெபத்துல ஆண்டவர் ஆச்சரியப்பட்டிருக்கிறாரா? உங்களுடைய வேத வாசிப்புல ஆண்டவர் ஆச்சரியப்பட்டிருக்கிறாரா? ஒரு ஏழை விதவை ஏசப்பாட்ட வந்து காணிக்க கொடுக்கிறார். தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் ஜீவனத்துக்கு என்று வைத்தவரும் காணிக்கப்பட்டோம்னா ஆண்டவர் ஆச்சரியப்படுத்துறாரு. நான் சொல்றேங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தணும், ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணணும், ஆண்டவரை உங்க பக்கம் திருப்பணும். அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லணும்னா ஆண்டவர், ஐயோ இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட அற்புதம் இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆச்சரியப்படுறாரு பாருங்க. அவனுடைய அந்த நம்பிக்கையின்படி, விசுவாசத்தின்படி ஆண்டவர் வேலைக்காரனை தொடுகிறார். வீட்டுல வந்து கேட்டா எப்ப இவனுக்கு சுகமாச்சு, அந்த நேரத்தை கணக்கு பார்க்கிறான். ஏசப்பா எப்ப சொன்னாரோ அந்த நேரத்துல ஆண்டோட வல்லமை வேலைக்காரனை தொடுதுங்க. அன்பு சகோதரனே சகோதரி, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில 100க்கு அதிபதி போல விசுவாசத்தோடு யாருக்காக நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மீது என் ஆண்டவருடைய வல்லமை தொடுமையா, இப்பொழுது தொடும், இந்த நேரத்திலே தொடும். அவங்க பலவீனங்கள் நீங்குவார்கள். ஒருவேளை படுத்த படுக்கைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே மாறுவதாக, காது கேட்காத செவிகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக,
பேச முடியாத நாவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேசும்படி நாவின் கட்டுக்கள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. முடவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடப்பார்களாக. ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், ஆண்டவர் அற்புதம் செய்வார். எனக்கு இந்த அதிகாரத்தை பார்த்த உடனே இந்த ஏசப்பா, என் கூட இருக்கிற ஏசப்பா வேலைக்காரனை சுகப்படுத்துறார். 100 அதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்து. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து வாசிக்கிட்டே போனா இவங்க 2 பேருங்க, அவங்க சர்ச்சுக்கு வராதவங்க, புரட்சாதிகள். ஆனா பின்னாடி எனக்கு ஒரு சம்பவத்தை அதை பார்த்தோன்னு எனக்கு ஆச்சரியம். பாருங்க, ஆண்டவர் தம்மோடு இருக்கிற சீசர்களை படகுல கூட்டிட்டு போறார். நீங்க 22-23 வசனம் உங்களுக்கு வாசிக்கிற. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணப்பட்டு நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்களுக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினாலும் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். சீசர்களை கூப்பிட்டு வாப்பா போவோம் அப்படின்னு சொல்லி பிரயாணப்படுறாரு. அங்க அலைகள் எடுக்கிறது, காற்று அடிக்கிறது. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற ரிவர்சன் 25 வசனம், அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரை எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அவங்களை பார்த்து சொல்றாரு, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி அதட்டுறாரு. பாருங்க, முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த அதிகாரத்துல, குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வந்து விசுவாசத்தோட அற்புதத்தை வாங்கிடுறாங்க. 100 அதிபதி வாங்கிடுற. இவங்கெல்லாம் சர்ச்சுக்கே வராதவங்க. ஆனா கூடயே இருக்கிற சீசர்கள், கிறிஸ்தவர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவங்க பயப்படுறாங்க. என்னங்க இது? அருமையான இந்த செய்தி கேட்கிற நண்பர்களை, நீங்கள் கிறிஸ்தவ நண்பர்களா? உங்களுக்கு குஷ்டரோகிட்ட இருக்கிற விசுவாசம் இருக்குதாங்க, 100 அதிபதிகிட்ட இருக்கிற விசுவாசம் இருக்குதாங்க. பாத்தீங்களா? ஆண்டவர் இவர்களை அதட்டுகிறார், அவங்கள பாராட்டுறார். 100 அதிபதி பாராட்டுறார். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலைங்கிற இவங்களை அதட்டுறார். அற்ப விசுவாசிகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவோடு கூடவே நடக்கிறீர்கள். இவங்க என்ன வேடிக்கை தெரியுமாங்க? குஷ்டரோகியை சுகமாக்கின போது இவங்க கூட தான் இருந்திருக்கிறாங்க. அந்த 100 அதிபதி சம்பவத்திலையும் இவங்க பார்த்துக்கிட்டே பார்த்து நம்பிக்கை வரல. நீங்க எத்தனை வருடம் இந்த இயேசுவை பின்பற்றுகிறீர்கள், இயேசுவை பின்தொடர்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆனா நம்மளுடைய விசுவாச கண்ணை திறந்திருக்குதாங்க. இன்றைக்கு ஐயோ மடிந்து போகிறவனுக்கு கவலை இல்லையா என்ற புலம்பலோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ நண்பர்களை நான் சொல்றேன், இந்த இயேசு அற்புதம் செய்கிறவர். இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 3 வித அற்புதங்களை செய்கிறார். குஷ்டரோகியின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். 100 அதிபதி மற்றவங்களுக்காக ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டு பதில் கொடுக்கிறார். ஒருவேளை அவங்க செல்கிற கப்பல் அலைகள் மோதுகிறது, காற்று அடிக்கிறது, ஆண்டவர் சொன்ன உடனே அமைதல் வருதுங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை கப்பல், உங்கள் பிசினஸ் கப்பல் எல்லாம் ஒருவேளை அழக்களிக்குது, 3ஆம் பல இருக்கிற, ஒண்ணும் பயப்படாதீங்க, புலம்பாதீங்க, புலம்புறவர் விடுங்க. ஆண்டவர் இவங்க சொல்றாரு, அற்ப விஷயம் ஏன் பயப்படுங்க, ஏங்க பயந்து தொலைறீங்க? ஏசப்பன் நம்ம கூட தான் அங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த நாள அப்படி தொடங்குங்க, இந்த செய்தி கேட்கிற இனி அப்படி தொடங்குங்க. பாருங்க, இதை படிச்சு முடிச்ச உடனே 3 சம்பவத்தை மனசுல எழுதிட்டுங்க. இந்த எழுதிட்டு, ஏசப்பா என் கூட வருகிற ஏசப்பா என்னெல்லாம் செய்ய முடியும்? குஷ்டரோகியத்தை சுகப்படுத்த முடியும், 100 அதிபதியோட விசுவாசத்தை மடி வேலைக்கான சுகப்படுத்த முடியும். படகு முங்குற அந்த படகை ஆண்டவர் எனர்ஜியோடைய முங்காம பாதுகாக்க முடியும், காற்றின் கடலை அதட்ட முடியும். அப்படி சொல்லி பிரயாணம் பண்றேங்க. நான் அப்பப்ப ஊழிய பாதைகள்ல நிறைய அன்றைக்கு ஏதாவது சின்ன சின்ன நெருக்கங்கள் வரும்ல, நான் அப்படி பார்ப்பேன். நான் சொல்ற பிரசங்கம் தெரியுமா? ஏசப்பா வலது பக்கத்துல இருப்பார், கர்த்தரின் வலது பாகத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அப்ப என்ன செய்ய தெரியுமா? பிரச்சனை வரும்போது அப்படி பார்ப்பேன், ஏசப்பா அந்த குஷ்டரோகியை சுகமாக்குன ஆண்டவரை நீங்க தானே, என் கூட தான் இருக்கீங்க. அப்ப சரியாயிரு, இது சரியாயிரு. அந்த 100 அதிபதி விசுவாசத்தை கனப்படுத்தி சுகப்படுத்திட்டீங்களே, நீங்க என் கூட இருக்கீங்க. காற்றின் கடலை அதட்டி அமைதல்படுத்தின ஆண்டவர் நீங்க என் கூட தான் இருக்கீங்க. இந்த விசுவாசத்தோட அப்படி போகணுங்க. நீங்க வீட்டு கிளம்பும் போது, பிசினஸ்க்கு போறீங்களா, வேலைக்கு போறீங்களா, என் கூட வருகிற பிரயாணம் செய்கிற இந்த இயேசுவால் எனக்கு என்ன செய்ய முடியும், என்ன அற்புதத்தை செய்ய முடியும்?
அந்த நம்பிக்கையோடு புறப்பட்டு போடுங்க. 27 வருடம் முடிஞ்சு 28வது வருடமாக நான் ஊழியத்தை செய்கிறேன். இந்த வேதாகமம் சொல்லி கொடுக்கிற அந்த அற்புதம், அதே அற்புதம் என் வாழ்க்கையிலே நடக்கிறது, என் மூலியமாக ஊழிய பாதையில் நடக்கிறது. அதே அற்புதத்தை உங்களுக்கும் என் ஆண்டவரால் செய்ய முடியும். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை மக்கள் நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம் அப்பா. இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தின் மூலியமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மோடு கூட இருக்கிற சீசர்கள் அவிசுவாசத்தோடு கூட பயப்படுகிறார்கள். ஆனால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட, ஒருவேளை உண்மை சாராத குஷ்டரோகியும் நூற்றுக்கு அதிபதியும் அற்புதத்தை ருசி பார்க்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த குஷ்டரோகி மூலியமாக பாடத்தை கற்றுக்கொள்ளட்டும். நூற்றுக்கு அதிபதி மூலியமாக பாடத்தை கற்றுக்கொள்ளட்டும். ஒருவேளை சீசர்கள் பயந்தார்கள், ஆனால் நீ இயற்கைகளுக்கு ஆண்டவரை கற்றளை கொடுத்து அதை அமைதிப்படுத்தின அந்த பாடத்தை நாங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ளட்டும். இந்த செய்தியை கேட்க ஒவ்வொருவருக்கும் தேவையான அற்புதத்தை செய்வீரார். இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். வியாதிகள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விரும்புகிற நல்ல அரசாங்க வேலை வருவதாக, தடைபட்ட பணங்கள் ஐஸ்வர்யம் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் சிமியோன். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தேன். என்னோட அப்பா அம்மா விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எனக்கு ஒரு சகோதரனும் சகோதரியும் உண்டு. நானும் என் சகோதரனும் இரட்டை குழந்தைகள். சிறு வயதிலிருந்தே தேவ பக்தியோடு வளர்க்கப்பட்டேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்திற்கு சென்று கொண்டிருந்தேன். இப்படி நான் போய்கிட்டு இருக்கையில் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 12 நாள் காய்ச்சல் வந்தது. காய்ச்சல் அப்படி ஒரு காய்ச்சல். காலையில் வாந்தி, வயிற்றால, நைட்டானா குளிர் ஜுரம். நான் பெரும் அவதிக்குள்ளே ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இதனால் ஒரு கட்டத்தில் பார்த்தா நான் அவ்வளோதான், என் பிழைக்க மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே வந்துருச்சு. அடுத்து ஒரு 12வது நாள்
கையில் நரம்பு ஊசி போட்டு சாயந்தரமாக வீட்டில் வந்து படுத்துருக்குறேன். வெறும் போர்வை மட்டும் போத்துனா குளிர் நிற்காது. வேறு அது போரா சாக்கு, சணல் சாக்கு போட்டு அந்த மாதிரி போட்டு என்னை படுக்க வச்சுருக்குறாங்க. அது கனவா இல்லை தரிசனமா இல்லை நிஜமா எனக்கு ஒன்றும் தெரியலை. ஒரு கரடி போல் ஒரு மிருகம் என்னை பூமி அடியில் அழுத்தி கொண்டு போகுது. அதுலேருந்து நான் விடுபடணும்னு நினைக்கிறேன், கத்தணும்னு நினைக்கிறேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியலை. கீழாக்க அழுத்தி கொண்டு போய்கிட்டே இருக்குது. இருட்டுனா இருட்டு, அப்படி ஒரு இருட்டு. அது ஒரு கார் இருள், ஒன்றுமே தெரியலை. கீழே போகிறோம்ன்ற மட்டும் எனக்கு தெரியுது. அடுத்து பார்த்தா ரொம்ப தூரம் கழித்து கீழே போனதும் ஒரு கடல், அக்னி கடல் போல், அதாவது ஒரு எரிமலை குழம்பு கடல் போல் பறத்தி கிடந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு காட்சி தெரியுது. இன்னும் ஒரு சைடு ஒரு மஞ்சள் கலரில் தீ எரியுது. அதே ஆப்போசிட் சைடில் ஒரு 1000 சூரியனை எரிய விட்டு மேகமூட்டமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரைட்டான இடம். இதெல்லாம் ஒரு செகண்டில் அப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு இடையில இந்த கரடி போல் ஒரு மிருகம் என்ன அப்படியே அந்த அந்த கடலுக்குள்ளே அக்னி கடல் போல் இருக்கிறதுல தள்ள கொண்டு போய்கிட்டு இருக்கு. இடையில ஒரு கை, லைட் ரோஸ் கலரில் ஒரு பிரகாசமான கை என்னை வந்து தாங்கி பிடிக்கி. உடனே நான் அதிலேருந்து எந்திரிச்சு வந்துட்டேன். விடுபட்டு வந்து எங்கள் அம்மாட்ட ஜெபம் பண்ணுங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். நெஞ்செல்லாம் தையல் மிஷின் அடிக்கிறது போல் தடன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. வேறு வார்த்தையே வரல. ஜெபம் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்கிறேன். அம்மா என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் சொல்லலை. ஜெபம் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்கிறேன். உடனே சரின்ட்டு அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் அடுத்து நான் இப்படி பார்த்தேன், இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு நான் அம்மாட்ட சொல்கிறேன். நம்ம செஞ்ச பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு நம்ம நரகத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆள் ஆண்டவர் கிருபையாக நம்மளை காப்பாற்றிருக்கிறாருன்ற உணர்வு எனக்குள்ளே வந்தது. அதிலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன், சர்ச்சுக்கு ஒழுங்காக போக ஆரம்பித்தேன். அடுத்து இப்படி கொஞ்ச நாள் போச்சு, ரொம்ப நாள் நீடிக்கலை. மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மறுபடியும் பின்மாற்றத்தில் போயிட்டேன். ஒரு வீடு பெருக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு வெறுமையாக இருந்துச்சுன்னா போன பிசாசு 7 பிசாசை கூட்டிகிட்டு வருங்கிற மாதிரி பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அதை போல் நான் ரொம்ப பாவத்துக்குள்ளாயிட்டேன். அடுத்து அநேக பாவங்கள், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் எனக்குள்ளே இருந்தது. சிந்தனையில் பாவம், பேச்சில் பாவம், பார்வையில் பாவம், செய்கையில் பாவம், எல்லா விதத்துலேயும் ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை நான் செய்துக்கிட்டே இருக்கிறேன். இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில நான் எம்ஏ முடித்து, எம்ஃபில் முடித்து, பிஹெச்டி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கையில் ஒரு கட்டி போல் ஒன்று வந்தது. அப்படியே வர வீங்கிக்கிட்டே வருது. டாக்டர்கிட்ட போகிறேன். குறிப்பிட்ட காலத்தில் இது கேன்சராக இருந்தாலும் இருக்கலாம், நீங்கள் உடனே ஜிஹெச்சுக்கு போயிருங்கன்னு திருநெல்வேலி ஜிஹெச் பாளையங்கோட்டை ஹைக்ரோண்ட் ஆஸ்பத்திரியில் அது ஜிஹெச்சில் சேர்த்துருங்கன்னு எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. நானும் போயிட்டேன். அங்கே என் பக்கத்தில் எல்லாம் ஆட்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. நைட்டு போல் சுற்றி இருக்கையில் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒருத்தர் வந்து வெட்டு மாதிரி லைட்டாக அப்படி வெட்டு மாதிரி வருது. அப்படியே பின்னாடி விழுந்துருந்தாரு. அப்படி ஒரு ஏங்கி அந்த மூச்சு போகிறது அப்படியே தெரியுது. அப்படியே கீழே விழுந்துட்டாரு. நான் பிடிங்க அதுக்குள்ளே கீழே விழுந்துட்டாரு. ஆள் செத்து போயிட்டார் ஒரு செகண்டுக்குள்ளே. அப்போ தான் எனக்கு ஒரு அறிவு வருது, என்னோட வாழ்க்கை ஒரு செகண்டு கூட இல்லை, நான் இவ்வளோ சேட்டை அக்கிரமம் மீறுதலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு அப்படிங்கிற எனக்கு ஒரு உணர்வு வருது. என் பக்கத்துலேயே அவரை மறுபடியும் ஒரு பச்சை துணியை போட்டு டாக்டர்லாம் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. அவருக்கு உயிர் போயிருச்சுங்கிறது என் கண்ணு முன்னாடி அது அப்படியே தெரியுது. இப்போ ஒரு பச்சை துணியை போட்டு மூடி போட்டு போயிட்டாங்க. நானும் பக்கத்துலேயே படுத்துருக்கிறேன். எனக்கு தூக்கமே வரல. அப்போது எனக்கு ஒரு சிந்தனை வருது, இன்றைக்கு நீ செத்து போனேன்னா நீ எங்கே இருப்ப? என் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆள் பேசுறது போல் எனக்கு ஒரு உணர்வு வருது. நான் ஏற்கனவே அந்த பார்த்த காட்சிகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த நரகம் போல் ஒரு காட்சியை பார்த்ததெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கட்டாயம் நம்ம இன்னைக்கு செத்து போனால் நரகத்தில் தான் இருப்போம். நம்ம செஞ்ச பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு கட்டாயம் நரகம்தான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ மறுநாள் யார்கிட்டையும் சொல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டு ஏசப்பாட்ட சொல்கிறேன், ஏசப்பா நீங்கள் எனக்காக என் பாவத்துக்காக அக்கிரமத்துக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிச்சிருக்கிறீங்க, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு இருந்திருக்கிறீங்க, இன்றைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, நீங்கள் உயிருள்ள உண்மையான தெய்வம். நான் கிறிஸ்தவனாக இருந்தும் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டேன் நிறையா, என்னை மன்னிச்சிருங்க, என்னை சரிப்படுத்துங்க, நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் எனக்கு இறங்கினார், என்னை சரியாக்கிட்டார். அடுத்து நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும்னு பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். ஆனாலும் இந்த பழைய பாவ சிந்தனைகள்லாம் என்னை வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் போய் அழுவேன்,
ஏசப்பா நான் இப்படி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இதெல்லாம் இப்படி செஞ்சுருந்தேன், என்னை மன்னிங்கன்னு அப்படியே ஜெபம் பண்ணி அப்படியே கண்ணீர் விட்டு எல்லாத்தையும் ஓப்பனாக ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அப்படியே போக போக ஆண்டவர் அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்குறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த வசனத்தின்படி ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்தார். பாவ பழக்கங்கள்ல இருந்தெல்லாம் விடுதலை ஆகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி விடுதலையை கொடுத்தாரு. அடுத்து என்னால் சும்மா இருக்க முடியல. பிஹெச்டி படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் நான் எங்கள் ஊரில் உள்ள சர்ச்சில் போய் டெய்லி ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன். அந்த ஊருக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு மைக்கில் போய் அது வாசித்தா அது எல்லாருக்கும் கேட்கும், பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சி அது மூலமாக ஏதாச்சும் ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணப்படும் நினச்சி அதெல்லாம் டெய்லி ரெகுலராக நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். போய்கிட்டு இருக்கையில் இங்கேருந்து ஒரு பிரதர் ஸ்டீவ் மேத்யூங்கிற ஒரு பிரதர் ஜனவரியில் பொங்கலுக்கு நாங்கள் இந்த மாதிரி விருதுநகர் புல்லக்கோட்டையில் வச்சு மீட்டிங் வச்சுருக்குறோம், 3 நாள் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் 4 மாவடியில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நான் வர முடியாது, நீங்கள் போங்க, நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மறுபடியும் மறுநாள் மறுபடியும் என்கிட்ட சொன்னார். நான் அப்பவும் நான் வர முடியாது, நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது எனக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு உணர்த்துதல், ஒருவேளை நம்மளை ஆண்டவர் அங்கே கூட கொண்டு போகணும்னு ஒரு சித்தம் இருந்தால் அப்படின்னு எனக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு உணர்வு வருது. சரி, இன்னொரு தடவை வந்தாருன்னா கட்டாயம் நம்ம போயிடணும், ஆண்டவர் நம்மளை அங்கே தான் அழைச்சி கொண்டு போகணும்னு விரும்புகிறாருன்னு நினச்சிட்டு நானாக மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணிட்டேன். அவர் மறுபடியும் அதே போல் மறுபடியும் வந்துட்டார். மறுநாள் நீங்கள் வாங்கின உடனே நான் சரி ரைட்டுன்ட்டு ஒன்றுமே சொல்லாமல் வந்துட்டேன். செய்தி டேவிட் கணேசன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறாருன்னு. அதை கேட்டுட்டு என்னால் தாங்கவே முடியலை. நான் அவர் செய்தி கொடுக்கலே நிறைய ஏங்கி அழுவுதேன். அப்புறம் அடுத்து என்னால் சும்மாவே இருக்க முடியல. நான் ஊருக்கு போயிட்டேன், ஏதாச்சும் ஆண்டவருக்காக செய்யணும்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சரி நம்ம ஒரு தாமதமே பண்ணக்கூடாது, உடனே போயிடணும் அப்படின்னு நினச்சி மறுபடி 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளே நான் மறுபடியும் இங்கே வந்துட்டேன். முழு நேர ஊழியத்துக்குன்னு மிஷினரியாக வந்துட்டேன். கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒருவேளை நம்மளோட ஆர்வத்தில் இங்கே வந்துட்டோமா, இல்லை ஆண்டவர் நம்மளை இங்கே தான் வச்சுருக்கிறாரா, இல்லாட்ட வேறு எங்கேயும் நம்மளை வச்சு பயன்படுத்தணும்னு இருக்காரா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. அப்போ ஏசப்பாட்ட கேட்குறேன், ஏசப்பா நான் இங்கேருந்து தான் ஊழியம் செய்யணுமா, இல்லை நீங்கள் எங்கே என்னை கொண்டு செய்யணும்னு சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அங்கே என்னை கொண்டு போயிருங்க, உங்களுடைய சித்தத்துக்கு நான் என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன், என்கிட்ட பேசுங்க சொல்லுங்கன்னு கேட்குறேன். அப்போது தரிசனத்து மூலமாக கனவா தரிசனமானு தெரில, அவர் நான் நைட்டில் சொப்பனத்தில் இப்படி டேவிட் என்ன ஒரு சின்ன மரக்கன்றை அப்படி நட்டுறாங்க. அதில் நானும் ஒரு சைடு கையை பிடிச்சி அந்த சைடு இன்னொரு சைடு பிடிச்சி அப்படி நட்டுதேன். அப்போ ஓகே, அந்த டேவிட் அண்ணன் கூட தான் சேர்ந்து தான் நம்ம ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிச்சு. அடுத்து இன்னொரு கனவும், அதாவது ஒரு இந்தியா மேப்பு குப்பையாக இருக்குது, அதை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சின்ன கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேன். அப்போது நம்ம ஊழியந்தான் நம்ம இது அப்படிங்கிறத நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஆண்டவர் கிருபையில் அப்படியே இங்கே இருந்து 2019 இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் கிருபையாக ஊழியத்தில் நடத்தி வருகிறார். அநேக மாவட்டங்களுக்கு கொண்டு போயிருக்கிறார். கடலூர் பணித்தளத்தில் இருந்தேன், ஆனால் அங்கே மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பாண்டிச்சேரி எல்லா இடமும் ஆண்டவர் கிருபையால் ஊழியத்துக்கு பயன்படுத்தி வருகிறார். குடும்பமாக இப்போ இணைந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம். பையன் இருக்கிறான், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த ஆத்தும பாரம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, பைக்கில் உள்ள பெட்ரோல் மாதிரி அப்படியே குறையும். சில நேரம் நம்ம செய்கிற ஊழியம் எப்படி இருக்குன்னா மெக்கானிக்கலாக இருக்கும். ஆமாம், ஊழியம் செய்யணும், ட்ராக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை சரிப்படுத்திடணும். அது ஆண்டவருடைய மனதுருக்கத்தோடு, பாரத்தோடு, ஜெபத்தோடு, அன்போடு, வாஞ்சையோடு அந்த ஆத்துமாக்களை தேடுகிற, காணாமல் போன ஆட்டை தேடுகிற மெய்ப்பனை போல ஒரு தவிப்பு, நான் சொன்ன ஒரு கண்ணீர் நமக்கு தேவை. இதை ஆண்டவரிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாட்ட மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த ஆத்தும பாரம் போயிடும். மிஷின் மாதிரி நம்ம ஊழியத்தை செய்ய மாறிடும். செய்வோம், நம்ம சொன்ன வேலையை செய்வோம், அதில் நமக்கும் திருப்தி இருக்காது. அதன் மூலம் வரக்கூடிய விளைவுகள் ஆசீர்வாதமும் குறைவாக இருப்பதை நம்ம பார்க்கக்கூடும். இப்போ நம்ம ஒரு ரயிலை பற்றி ஒரு பாட்டு கற்றுக்க போகிறோம், சரியா? சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் வண்டி
தண்டவாளம் மேலே செல்லும் ரயில் வண்டி. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் வண்டி. தண்டவாளம் மேலே செல்லும் ரயில் வண்டி. ராஜாதி ராஜன் இயேசு ராஜன் டிரைவரே, உன்னை என்னை காக்கும் நல்ல ஓனரே. ராஜாதி ராஜன் இயேசு ராஜன் டிரைவரே, உன்னை என்னை காக்கும் நல்ல ஓனரே. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் வண்டி. தண்டவாளம் மேலே செல்லும் ரயில் வண்டி. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் வண்டி. தண்டவாளம் மேலே செல்லும் ரயில் வண்டி. பாட்டு அவ்வளவுதான். ஈஸியாக இருக்கா? நீங்கள் பாடும்போது அண்ணன் ஆக்ஷன் பண்ணுவாங்க, சரியா? அண்ணன் மட்டும் இல்லை, நான் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுவேன், சரியா? சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் வண்டி. தண்டவாளம் மேலே செல்லும் ரயில் வண்டி. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் வண்டி. தண்டவாளம் மேலே செல்லும் ரயில் வண்டி. ராஜாதி ராஜன் இயேசு ராஜன் டிரைவரே, உன்னை என்னை காக்கும் நல்ல ஓனரே. ராஜாதி ராஜன் இயேசு ராஜன் டிரைவரே, உன்னை என்னை காக்கும் நல்ல ஓனரே. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் வண்டி. தண்டவாளம் மேலே செல்லும் ரயில் வண்டி. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் வண்டி. தண்டவாளம் மேலே செல்லும் ரயில் வண்டி. சூப்பராக செஞ்சீங்க, வெரி குட். மிஷனரிகள் வாழ்விலிருந்து இன்று குளோரிந்தா அம்மையார் பற்றி பார்ப்போமா? அவரே இந்தியாவின் முதல் பெண் மிஷனரி ஆவார். பல மதங்கள் இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்டன. ஆனால் பல விரும்பத்தகாத சம்பவங்களும் இந்தியாவில் தான் நடந்ததுண்டு. அதில் ஒன்று உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பெண் கல்வி மறுத்தல் போன்றவை ஆகும். இப்படிப்பட்ட சம்பவங்களில் ஒன்று 250 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. 16 வயதை நிரம்பிய ஒரு சிறு பெண்ணின் கணவர் இறந்துவிட்டார். அவரையும் அவரது கணவரின் உடலுடன் எரியூட்ட இழுத்து வந்தனர். இதனை கேள்விப்பட்ட பிரபு லிட்டில்டன் என்பவர் விரைந்து வந்து அவரை காப்பாற்றினார். ஆனால் ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். எனவே அவரை தன்னுடன் அழைத்து செல்ல வேண்டி வந்தது. அவரே கோகிலா என்ற குளோரிந்தா அவர்கள் ஆவார். லிட்டில்டன் அவர்கள் குளோரிந்தாவுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட குளோரிந்தாள் அன்று முதல் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாள். அந்த அம்மா மூலமாக 5000 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. பிரபு லிட்டில்டன் அவர்கள் தனது சொத்து முழுவதையும் குளோரிந்தா அம்மாவுக்கு எழுதி வைத்து விட்டார். தனது சொத்து எல்லாவற்றையுமே சுவிசேஷ ஊழியத்திற்காக மட்டுமே செலவழித்தார். அவர் தேவனுக்கென்று ஆலயம் கட்ட விரும்பினார். திருநெல்வேலியில் ஒரு ஆலயம் கட்டினார். அதுவே முதல் ஆலயமாக விளங்குகிறது. ஸ்கூல் ஒன்று கட்டினார். அதுவே இன்று சென்ட் ஜான்ஸ் காலேஜாக இருக்கிறது. இன்னும் பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார். பெண் பிள்ளைகளுக்கு என்றே பெண் பிள்ளைகள் மாத்திரம் பயில்வதற்காக சாத்தான் குளத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினார். இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு கிணறு வெட்டி கொடுத்தார். இவ்வாறாக மராட்டிய ராஜ பரம்பரையில் பிறந்தாலும் அவர் ஏழை எளிய மக்களுடன் சமமாக பழகி தனது சொத்து முழுவதையும் அவர்களுக்கு உதவி செய்து ஆன்மீக ரீதியாகவும் அவர்கள் முன்னேற உதவினார். இவ்வாறாக கோகிலா என்ற குளோரிந்தா அம்மையார் திருநெல்வேலியின் மூலைக்கல் ஆனார். அவர் இவ்வாறாக திருச்சபை சரித்திரத்தில் இடம்பெற்றிருப்பது நமக்கெல்லாம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? அன்பரே, நீங்களும் கிறிஸ்துவை அறிவிப்பரா? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி அக்கா உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு தமிழரசின்னு சொல்லி ஒரு குட்டி பாப்பா இருந்தா. அந்த குட்டி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அப்பா அம்மா நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவ. ஆனால் அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியவே தெரியாது.
ஆனால் உங்கள் அம்மா அப்பா அப்படி உங்களை வளர்க்குறாங்களா? இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது அதை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா உங்கள் எதிர்காலம் நல்லாயிருக்கும். இந்த தமிழரசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எதுவுமே தெரியவே தெரியாது. நல்லா ஜாலியாக வந்து அவங்க அப்பா அம்மா கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வெளியில் எங்கேயாவது பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. போகும்போது அவங்க அப்பா அம்மா தமிழரசி எல்லோரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக பிக்னிக் போயிருந்தாங்க. போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. அந்த தமிழரசிக்கு அடிபட்டு எல்லாருமே அங்கே பக்கத்தில் கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் தூக்கிட்டு போய் என்ன செஞ்சாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. இப்படி அட்மிட் பண்ண அந்த டைமில் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அந்த இடத்துலையே இறந்து போயிட்டாங்க. இந்த தமிழரசிக்கு என்ன செய்யனே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருந்தா. அவளுக்கும் கை காலெலாம் அடிபட்டிருக்கு, ரொம்ப வேதனையோடு இருக்குது. இன்னொரு பக்கம் அப்பா அம்மா இல்லையே, நம்மளை எப்படிலாம் வளர்த்தாங்க, நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களேன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்தா. இனிமேல் நம்மளை யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்தா. அப்போ இப்படி கவலையோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை யார் ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பா? யாராவது நம்மளை அப்படி பார்ப்பாங்களா? சொந்தக்காரவங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே இவளை பார்க்குறதுக்கு முன் வரவே இல்லை. பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய அந்த அடக்க ஆராதனை எல்லாம் முடிஞ்சு சொந்தக்காரங்களாம் வேக வேகமாக அவளை விட்டுட்டு அவங்க ஊருக்கு கிளம்புறதுல தான் ரொம்ப நோக்கமாக இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த தமிழரசிக்கு என்ன செய்யனே தெரியல. எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மா இருந்த அந்த வாழ்ந்த வீட்டை பார்க்குறா. அவ்வளோ சந்தோஷமாக இருந்த அந்த வீடு இப்போ துக்கமாக இருக்கே, யாருமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோடு இருந்தா. அவள் கூட யாருமே இல்லை, அவங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் போயிட்டாங்க. பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாமா மட்டும் என்ன செஞ்சாங்க, அவளை என்னோட வீட்டுக்கு நீ வாரையா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் அவள் எப்படி இருந்தா தெரியுமா? ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா. எல்லாரும் நல்லா தூங்கிட்டாங்க. அப்போது நைட்டு டைம் ஆயிடுச்சு, இருட்டாக இருக்கேன், நான் எப்படி வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே வெளியில் வந்தேன். ஆனால் சாகணும், வெளியில் போக பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயத்தோடு எப்படியாவது நம்ம போய் இன்றைக்கி இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தா. பக்கத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துக்கு எப்படியாவது நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி மெதுவாக நடந்து போனான். நடந்து போய்கிட்டு இருக்கும் போதேவும் ஒரு சத்தம் கேட்டுச்சு, தமிழரசி அப்படின்னு சொல்லி. ஐயோ, இந்த நைட் டைமில் யாரோ நம்மளை பார்த்துட்டாங்க போலன்னு சொல்லி பயந்து ஒளிஞ்சு போய் என்ன செஞ்சா, ஓரமாக ஒதுங்கினா. பயந்து போய் என்ன செஞ்சா, மறுபடியும் யார் என்னை கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே கேட்டுகிட்டே இருந்தா. கேட்ட உடனே அந்த சத்தம் சொல்லிச்சு மறுபடியும், தமிழரசி நீ பயப்படாத, உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னை பார்த்துக்குவீங்களா, என் கூட இருக்கீங்களா, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்துக்கிட்ட கேட்கும்போது அந்த சவுண்டு சொல்லிச்சு. என்ன தெரியுமா பதில் சொல்லிச்சு? நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் உன்னை இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உன் கூடயே இருக்கேன், நீ கவலைப்படாத, உன் தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன் கூட இருந்து உன்னை கடைசி வரைக்கும் பாதுகாப்பேன்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்ன உடனே கேட்டுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா. அடுத்து நிறைய வேலைகளை செய்தா, நிறைய படித்தா, கர்த்தருக்காக நிறைய காரியங்களை அவள் சாதிக்கிறவளாம் மாறினா. வரக்கூடிய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, ஏசப்பா உங்களை எல்லா நேரத்துலையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. யார் கைவிட்டாலும் ஏசப்பா உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. ஓகே, பாய். ஏசப்பாவை நம்புங்க, கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. தேங்க்யூ. மனதில் கலக்கமா, வாழ்வில் பயமா, பாவ பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லையா, வாழ்வில் என்ன செய்வோம் என்ற குழப்பமா, தேவனுக்காக ஏதாவது செய்ய ஆசையா, விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையறிய வாருங்கள். கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? திருச்சி மொராய் சிட்டியில் மாபெரும் எழுப்புதல் வாலிபர் முகாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை இனிமையான பாடல்கள், உயிர்ப்பிக்கும் சாட்சிகள், சிந்திக்க வைக்கும் குறு நாடகங்கள், சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களின் வல்லமையான தேவ செய்திகள். எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். உன்னுடைய கிராமத்திற்கு, உன்னுடைய பட்டணத்திற்கு, நீ இருக்கிற தாலுகாவிற்கு, நீ இருக்கிற மாவட்டத்திற்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு
என் இந்தியாவிற்கு ஆசீர்வாதமாக நான் உன்னை மாற்றுவேன். அருமையான இங்க வந்திருக்கிற வாலிப தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க கூட வரப்போகிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க வீட்டுக்கு உங்க கூட வரப்போகிறார். வாலிபரே, நீங்களும் பங்கு பெறுங்கள், உங்கள் நண்பர்களையும் பங்கு பெற செய்யுங்கள். மேலும் தொடர்புக்கு 9486142610 8778082167. ஹலோ நேயர்களே, நம்ம ப்ரோக்ராம் டெய்லி நைட் 11 to 12 1 hour plus சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. உங்களை உற்சாகப்படுத்துற சாட்சிகள், ஊக்கப்படுத்துற மிஷனரி வாழ்க்கை, டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ், ஏசுவின் செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது.